Hi, this is Chandra. Welcome to our channel. Today நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா டாலி ப்ரைமில் பேங்கிங் ஃபீச்சர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஸோ நீங்கள் ஆல்ரெடி டாலி யூஸ் பண்ணிருக்கீங்க, டாலி P9, டாலி ப்ரைம் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா பேங்கிங் எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் பேங்கிங் ஃபீச்சர் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தலாம். டாலி ப்ரைமில் செக் பிரிண்டிங் நீங்கள் இதிலேயே பண்ணிக்கலாம். செக் பிரிண்டிங், ஸோ நீங்கள் உங்களோட சப்ளையர்ஸ்க்கெல்லாம் செக்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா செக் பிரிண்டிங் செக்ஸ் மேனுவலாக எழுதாமல் டாலி பிரிண்ட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் பண்ணி நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு சப்ளையர் கொடுத்துடலாம். அதே மாதிரி செக் புக் ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மல்டிபிள் செக் புக் இருக்குது அப்படின்னா ஸோ செக் புக் வைஸ் ஸ்டேட்டஸ் நம்ம மெயின்டைன் பண்ணிக்க முடியும் செக் புக் ரெஜிஸ்டர். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கேஷ் டெபாசிட் பண்ணுவீங்க, செக் டெபாசிட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்காக ஒவ்வொரு டைம் நீங்கள் மேனுவலாக பேங்க்கில் போய் சலான் எடுத்து மேனுவலாக எழுதுவீங்க. யார்கிட்டேருந்து செக் வந்திருக்கு, ஸோ என்ன டேட்டு என்ன வேல்யூ அப்படின்றது டெய்லி பேசிஸில் எழுதி நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ டாலியில் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் செக் ரெசிப்ட் என்ட்ரி வச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டெபாசிட் ஸ்லிப் டாலியிலேருந்து எடுத்துக்கலாம். அண்டு கேஷ் டெபாசிட் ஸ்லிப், ஸோ இப்போ கேஷ் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான என்ட்ரி வச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டெபாசிட்டும் நீங்கள் இதில் பண்ணிக்கலாம், டெபாசிட் ஸ்லிப்பும் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பேமெண்ட் அட்வைஸ், நீங்கள் உங்கள் சப்ளையர்ஸ்க்கு எல்லாமே பேமெண்ட் கொடுப்பீங்க. ஸோ கம்யூனிகேஷன் அண்ட் கன்ஃபர்மேஷனுக்காக ஸோ இந்த பேமெண்ட் எந்தெந்த பில்காக போகுது அப்படின்ற ஒரு பேமெண்ட் அட்வைஸும் நீங்கள் டாலி ப்ரைம்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் போஸ்டேடட் சம்மரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டேடட் லேட்டர் டேட்டு பின் தேதியிட்ட செக்ஸ் வரும், அதே மாதிரி நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் மல்டிபிள் செக்ஸ் வரும், மல்டிபிள் செக்ஸ் போகும். ஸோ அது எல்லாமே நம்ம மைண்டில் வச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ இதுக்காக ஒரு தனி ரிப்போர்ட்டே இருக்குது. அதில் போனீங்கன்னா எவ்வளோ ரிசீவ் ஆயிருக்கு, எவ்வளோ செக்ஸ் வந்திருக்கு, அதே மாதிரி எவ்வளோ செக்ஸ் நம்ம கொடுத்துருக்கோ அதோட வேல்யூ என்ன அப்படின்றது எல்லாமே பார்த்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த பேங்க் ரெக்கன்சில், பேமெண்ட்ஸ், ஸோ இது ரெண்டுமே இருக்குது. ஸோ இது ஃபர்தராக அப்கமிங் வீடியோவில் நம்ம ஒரு டெடிகேட்டட் வீடியோவே பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி இதை தான் நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நான் ஆல்ரெடி ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் ஃபஸ்ட் செக் பிரிண்டிங் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ செக் பிரிண்டிங் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கான்ஃபிகர்துன்னா கேட்வே ஆஃப் டாலியில் ஆல்டரில் லெட்ஜரில் நான் ஒரு பேங்க் சூஸ் பண்ணிக்கிறேன், SBI பேங்க். இந்த லெட்ஜர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரியேட் பண்ணுறது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் மஸ்ட்டு, அக்கௌண்ட் ஹோல்டர் நம்பர், அக்கௌண்ட் நம்பர், IFS கோடு, ஸ்விஃப்ட் கோடு இருந்தால் ஸ்விஃப்ட் கோட் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ பேங்க் நேம், உங்களோட பேங்க் இங்கே லிஸ்ட் ஆகும். ஸோ என்ன பேங்க்கோ அந்த பேங்க் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிரான்ச் அண்ட் BSR கோடு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஆப்ஷன் கேட்டிருக்கீங்களா, எனேபிள் செக் பிரிண்டிங், இந்த ஒரு ஆப்ஷன் எஸ் பண்ணணும். எஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஒரு ஸ்க்ரீன் வரும். எனேபிள் செக் பிரிண்டிங் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் செட் ஆல்டர் செக் பிரிண்டிங் கான்ஃபிகரேஷன், இந்த ஒரு ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இங்கே CTS ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க, இல்லை ஒரு 4 ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களோட ஃபார்மேட் என்னவோ அந்த ஃபார்மேட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு ஸோ இது இந்த செக்கோட மெஷர்மெண்ட் ஆல்ரெடி டாலிலேயே ப்ரீ டிஃபைண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான மெஷர்மெண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. இது டிஃபால்ட்டாக இருக்கிறது தான். ஸோ இதில் உங்களுக்கு கம்பெனியோட சிக்னேச்சர் டீட்டெயில்ஸ், கம்பெனி நேம் ஆன் செக். ஸோ கம்பெனியோட நேம் உங்களுக்கு செக்கில் பிரிண்ட் ஆகும்னா நீங்கள் எஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் செக்லேயே உங்களோட கம்பெனி நேம் இருக்கும். ஸோ இன்கேஸ் இல்லை அப்படின்னா மட்டும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ சில செக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பீப்புள் சிக்னேச்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த 2 பேரோட நேம் யார் அப்படின்றது நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான், இல்லைனா நீங்கள் நோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சிக்னேச்சர் 2 பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களோட நேம் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஸோ இதுதான் கான்ஃபிகரேஷன். உங்களுக்கு இதில் என்ன செக் வேணுமோ அதை மெஷர் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ப்ரிவ்யூ இந்த மாதிரி வரும். வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு எஸ்கேப் கொடுத்துட்டு இந்த லெட்ஜரை கம்ப்ளீட்டாக சேவ் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் இதில் உங்களுக்கு ஏதாவது மிஸ்மேட்ச் இருக்குது அப்படின்னா எகெயின் செட் செக் பிரிண்டிங் கான்ஃபிகரேஷன் இதில் போயிட்டு யூசர் டிஃபைன்டுன்னு இருக்கும். யூசர் டிஃபைன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ப்ரீவியஸாக செட் பண்ணது அப்படியே வந்துடும். நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். செக்கோட டைமென்ஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ கிராஸ் செக்கு, செக் டேட்டு இதெல்லாமே உங்களுக்கு ஸ்கேலில் நீங்கள் மெஷர் பண்ணி உங்களுக்கு என்ன ஃபிகர் எக்ஸாக்டாக வருதோ அந்த மெஷர்மெண்ட் நீங்கள் கொடுத்து சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது உங்களுக்கு சேவ் ஆகிடும். ஸோ செக் ஈஸியாக நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
ஸோ அது எப்படி உங்களுக்கு காட்டிடுறேன். ஒரு பேமெண்ட் வவுச்சர் நான் ஒன்று பாஸ் பண்ணுறேன். வவுச்சரில் டேட் வந்து 1 செப்டம்பர். எஸ்பிஐ பேங்க்லேருந்து அபிமேஷன்ஸ் அவங்களுக்கு ஒரு 10,000 ருபீஸ் நான் செக் தரேன். நியூ ரெஃபரன்ஸ் இன்னும் சொல்லி கொடுத்துட்றேன். இங்கே வந்து டிரான்சாக்ஷன் டைப்பில் செக் செலக்ட் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி கேட்கும், லெஜர் பிரிண்ட் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. இதோட எஸ்கேப் கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ அந்த வவுச்சர் சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கண்ட்ரோல் பி கொடுத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் வவுச்சர் பிரிண்ட் பண்ணிட்டோமான்னு கேட்கும். அதோட எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து செக் பிரிண்டிங் கேட்கும். ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கு வந்து கான்ஃபிகரேஷன், உங்களோட செக் அலைன்மெண்ட் எந்த மாதிரி வேணும், வெர்டிக்கல் சென்டர் வேணுமா, வெர்டிக்கல் லெஃப்டா அப்படின்றது நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ப்ரிவியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி செக் வரும், ப்ரிவியூ வரும். இதை வந்து இந்த பிரிண்ட்டுங்கிற பட்டனை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக செக்கில் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் அபிமேஷன்ஸ் 10,000 ஒன்லி அப்படின்றது எல்லாமே வந்துடும். நீங்கள் அழகாக ஜஸ்ட் சைன் மட்டும் பண்ணாலே போதும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக உங்களுக்கு வந்து செக் பிரிண்டிங் டாலி பிரைம்லேருந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செக் புக் ரெஜிஸ்டர் எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ செக் புக் ரெஜிஸ்டர் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுனா லெஜரில், ஆல்டரில், எஸ்பிஐ. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செட் ஆல்டர் ரேஞ்ச் ஃபார் செக் புக் இது எஸ் பண்ணிக்கணும். ஸோ செக் புக் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் க்ளோஸ் ஆக முடிய நீங்கள் பேங்க்கில் அப்ளை பண்ணி வாங்கிக்குவீங்க. நீங்கள் ஆல்ரெடி ஒரு செக் புக் செட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு செக்கில் வந்து 100 லீஃப் இருக்குது அப்படின்னா ஸோ அதோட ஸ்டார்டிங் நம்பர் என்ன அப்படின்றத நீங்கள் இங்கே கொடுத்துக்கணும். நான் அதை அப்ராக்சிமேட்டாக தான் ஜஸ்ட் கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரம் அண்ட் டூ நம்பர் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்பர் ஆஃப் செக் இங்கே வந்துடும், எவ்வளோ செக் இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து நீங்கள் ஒரு நேம் கொடுத்துக்கலாம். செக் புக் நம்பர் 2 ஆல்ரெடி நான் ஒன்று கொடுத்துருக்கேன். இது செகண்ட் செக் புக். ஸோ இதை கொடுத்து நம்ம சேவ் பண்ணிக்கணும் செக் புக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது டிரான்சாக்ஷனில் எப்படி எஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் செக் புக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் ஒரு பேமெண்ட் அதே மாதிரி தரேன் எஸ்பிஐலேருந்து. ஸோ இந்த அக்ரி ஃபார்ம் லேண்ட் அப்படின்றவங்களுக்கு 37,000 நான் தரணும். ஒரு 10,000 தரேன். அகெயின்ஸ்ட் பண்ணி அந்த பில்லை நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷன் டைப் வருது இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல ஸ்பேஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லிஸ்ட் காட்டும். செக்னா செக்கு, ஷோமோர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் டீட்டெயில் எல்லாமே வரும். இப்போ நான் செக்காக கொடுக்குறேன். செக் கொடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல செக் ரேஞ்ச் வருது இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு என்டர் பண்ணி ஒரு பேக் ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செக் ரேஞ்ச் வரும். ஸோ இங்கே வந்து எந்த செக்லேருந்து கொடுக்குறீங்க, எந்த செக் புக்லேருந்து. ஸோ அந்த செக் புக் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் செக் புக்னா ஃபஸ்ட் செக் புக் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அதோட செக் புக் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ 104 நான் ஆல்ரெடி ஒரு 3 செக்ஸ் கொடுத்துட்டேன், அதனால் 4 செக் வருது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு செக்கோட டேட் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஃபேவரிங் நேம் நீங்கள் எடிட்டபிள் ஏதோ பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் சேவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது செக் பிரிண்டிங் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ செக் வந்து நம்ம இஷ்யூ பண்ணியாச்சு. ஸோ இது வந்து செக் புக் ரெஜிஸ்டரில் எப்படி இருக்கும், ரிப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். கேட்வே ஆஃப் டாலியில் பேங்கிங். ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா செக் ரெஜிஸ்டர்னு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்க்கில் 195 செக்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரைட் சைடு F5 கிட்ட ஒரு குட்டி ஏரோ மார்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி டீட்டெயில்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிடும் அழகா. இல்லைனா ஆல்ட் F5 கொடுக்கலாம். ஸோ ஒரு செக் புக் ரேஞ்ச் பார்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த நம்பர் 000 100லேருந்து 000 199 செக் புக் நம்பர். ஸோ 95 செக் லீவ்ஸ் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவைலபிள் செக்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி அன்ரெக்கன்சில் இதெல்லாம் நம்ம ரெக்கன்சில் பண்ணாமல் இருக்கோம். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த செக் வந்து நம்ம யாருக்கு என்னென்ன டேட்டில் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்றது நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து கேன்சல் செக் ஒன்று இங்கே இருக்குது. இந்த கேன்சல் செக், இந்த செக் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ செக் ஏதாவது நீங்கள் எழுதும் போதோ அல்லது பிரிண்ட் எடுக்கும் போதோ கரெக்டாக வரலன்னா அது பேங்க்கில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அது வந்து கேன்சல்டு. ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு டம்மியாக ஒரு பேமெண்ட் என்ட்ரி பாஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு கேன்சல் என்ட்ரி எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு காட்டிடுறேன். வவுச்சரில் இப்போ நான் எஸ்பிஐயில் ஒரு செக் வந்து கேன்சல் ஆகிடுச்சு தெரியாமல், பிரிண்ட் எடுக்கும்போது கரெக்டாக வரல, அதனால் அந்த செக் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இப்போ நான் சும்மா இந்த பேமெண்ட் கொடுத்த மாதிரி ஒரு 1 ரூபீஸ் நான் வைக்கிறேன். அட்வான்ஸு நான் வச்சுக்கிறேன். ஸோ இதில் வந்து கேட்குது செக்கு. நான் ஃபஸ்ட் செக் புக் செலக்ட் பண்ணிட்டேன். செக் நம்பர் வந்துடுச்சு 105. இந்த புக்கு கேன்சல் ஆகிடுச்சு. ஓகே, செக் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிரான்சாக்ஷனையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 1 ரூபீஸ் இதை போட்டுட்டு ஆல்ட் X கொடுத்தீங்க அப்படின்னா கேன்சல் ஆகிடும். ஸோ அந்த என்ட்ரியில் போய் உங்களுக்கு என்ன ரீசனோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ இது எப்படி எஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங்கில் செக் ரெஜிஸ்டரில் ஸோ இங்கே வந்து கேன்சல் 2 இருக்கு இல்லைங்களா?
ஸோ அந்த செக்கு கேன்சல் ஆயிடுச்சு, அதனால நம்ம அந்த டிரான்சாக்ஷனையும் கேன்சல் பண்ணிட்டோம். அதை என்டர் பண்ணோம்னா எந்தெந்த செக் கேன்சல் ஆயிருக்கு, என்னைக்கு டேட் போட்டிருந்தோம் அப்படின்றது பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் எவ்வளோ செக்ஸ் அவைலபிள் இருக்குது, போஸ்டேட்டட் செக்ஸ் ஏதாவது நம்ம கொடுத்துருந்தோம்னா போஸ்டேட்டட். ஸோ போஸ்டேட்டடுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ பின் தேதிட்டு நான் இந்த ஒரு பேமெண்ட் ஒன்று கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா 5th செப்டம்பர் ஃபியூச்சர் டேட் வச்சு நான் ஒரு செக் கொடுத்துருக்கேன். கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரைட் சைடு போஸ்டேட்டட்னு ஒரு பட்டன் இருக்கும். இது கிளிக் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது போஸ்டேட்டடாக கன்சிடர் ஆகிடும். ஸோ அது இங்கே நான் பார்த்துக்கலாம். ஸோ செக் ரெஜிஸ்டர் இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ரெக்கன்சில்டு எவ்வளோ, அன்ரெக்கன்சில்டு, பிளாங்க்கு, கேன்சல், டோட்டல் செக்ஸு, அதுக்கப்புறம் போஸ்டட் செக்ஸு, இந்த மாதிரி எல்லாமே செக் ரெஜிஸ்டரில் நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் டெபாசிட் ஸ்லிப்பு. ஓகேங்களா. பேங்க்கில் வந்து டெபாசிட் ஸ்லிப் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கஸ்டமர் கிட்ட வந்து செக் வந்து நான் இன்றைக்கி ரிசீவ் பண்ணுறேன். எஸ்பிஐயில் நான் ரிசிப்ட் என்ட்ரி வைக்கிறேன். ஓகே, இவங்ககிட்டயே நான் ஃபார் எக்ஸாம்பிள் 150 ஒரு 10,000 அட்வான்ஸ் நான் வாங்குகிறேன். ஸோ செக்காக வாங்குகிறேன். இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் 6 டிஜிட் கொடுத்துட்டேன். செக்கோட டேட்டு, பேங்க்கு, ஸோ அவங்களோட பேங்க்கு, பிரான்ச்சு எல்லாமே கொடுத்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இன்னொரு செக்கும் அதே மாதிரி நான் வாங்குகிறேன். எஸ்பிஐயில் வேற ஒரு பார்ட்டிக்கிட்டேருந்து வாங்குகிறேன். அட்வான்ஸ் ஒரு 1 lakh அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ அவங்களும் செக் கொடுத்துருக்காங்க. 2nd செப்டம்பரில் செக் கொடுத்துருக்காங்க டேட் போட்டு. பேங்க் பார்த்தீங்கன்னா அவங்களது HDFC. ஓகே, ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ அது ரிப்போர்ட்டில் எப்படி பார்க்குறதுனா, பேங்கிங்கில் டெபாசிட் ஸ்லிப்புன்னு இருக்கு இல்லைங்களா, இதில் போயிட்டு SBI பேங்க் நம்ம கொடுத்தோம்னா எந்தெந்த செக்ஸ் எல்லாம் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோமோ அது இங்கே காட்டும். ஸோ இதில் இன்றைக்கி எந்தெந்த செக்ஸ் வந்து நம்ம டெபாசிட் பண்ணுறோமோ அதை மட்டும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl P கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே கான்ஃபிகர் வரும். கான்ஃபிகரில் போயிட்டு ஷோ மோர் கொடுத்துக்கலாம். பிரிண்ட் செக் டெபாசிட் ஸ்லிப் எஸ் பண்ணிக்கோங்க. கஸ்டமர் காப்பி வேணுன்னா கஸ்டமர் காப்பி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு. ஸோ ரிசீவ்டு ஃப்ரம் அப்படின்ற ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன், நம்மளோட டெலிஃபோன் நம்பர், மொபைல் நம்பர், பேன் நம்பர் எல்லாமே வேணுன்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ எனேபிள் பண்ணிட்டு ஒரு கண்ட்ரோலையே கொடுத்துட்டு ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதுதான் உங்களோட செக் டெபாசிட் ஸ்லிப்பு. ஸோ வந்து எந்த பேங்க்கு, நம்மளோட அக்கௌண்ட் நம்பரு, கம்பெனி நேமு, அதுக்கப்புறம் வந்து டேட்டு, அதுக்கப்புறம் அந்த செக் யார்கிட்டேருந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம், செக் நம்பரு, செக்கோட டேட்டு, எந்த பேங்க்கு, அதோட பிரான்ச் என்ன, அமௌண்ட்டு, ஸோ எல்லாமே ஃபில் ஆகிடும். இது வந்து நம்ம கஸ்டமர் காப்பி. ஸோ இதை வந்து நீங்கள் பேங்க்கில் டெபாசிட் பண்ணும்போது இது கூட நீங்கள் உங்களோட செக்கை அஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ உங்களோட கஸ்டமர் காப்பிலையும் நீங்கள் வந்து சீல் அண்ட் சிக்னேச்சர் பேங்க்கில் வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் செக்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். சலானில் போய்ட்டு நீங்கள் ஃபில் பண்ணி உங்களோட டைமை வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஈஸியாக செக் டெபாசிட் ஸ்லிப் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கேஷ் டெபாசிட் ஸ்லிப் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். வவுச்சரில் கேஷ் வந்து நம்ம டெபாசிட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. அதுக்கு வந்து நம்ம ஒரு கான்ட்ரா என்ட்ரி பாஸ் பண்ணிடணும். இப்போ SBI பேங்க் கேஷு நான் ஒரு 5,000 டெபாசிட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல டெனாமினேஷன் கேட்குது. 2,000ல் 2, 1,000ல் 1 டெனாமினேஷன் கொடுத்துட்டேன். ஜஸ்ட் சேவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா. இப்போ வந்து இதை எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். பேங்கிங்கில் போயிட்டு டெபாசிட் ஸ்லிப் SBI பேங்க் ரைட் சைட் கேஷ்ன்னு இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த கேஷ் கொடுத்தீங்க அப்படின்னா கேஷ் உங்களுக்கு இங்கே காட்டும். இந்த ஸ்பேஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு Ctrl P கொடுத்தீங்கன்னா கான்ஃபிகர், ஷோ மோர், டெனாமினேஷன் வேணுன்னா இந்த இடத்துல டெனாமினேஷன் நீங்கள் எடிட்டபிள் பண்ணுறோன்னா எடிட்டபிள் பண்ணிக்கலாம். வவுச்சர் டைப் நம்பர், உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ எல்லாமே நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம் ஃபார் கம்யூனிகேஷனுக்காக. ஸோ அது கொடுத்தீங்கன்னா அழகாக டெபாசிட் ஸ்லிப் வந்துடும். நம்ம பேங்க்கு, பிரான்ச்சு, அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் வருது இல்லைங்களா. ஸோ அதில் வந்து டினாமினேஷன் எல்லாமே கிளியராக வந்துச்சு. ஸோ ஒன்ஸ் கேஷ் கொடுத்து இந்த இதுலேயே சீல் சிக்னேச்சர் நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ இதை வச்சு ஈஸியாக நீங்கள் கேஷ் டெபாசிட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் அட்வைஸ். ஸோ இப்போ பேமெண்ட் அட்வைஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு சப்ளையருக்கு வந்து பேமெண்ட் பண்ணுறீங்க. பேமெண்ட் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் அவங்களுக்கு ஒரு கிளியர் கம்யூனிகேஷன் கொடுக்கணும். ஸோ இந்த பேமெண்ட் எந்தெந்த பில்காக கொடுத்துருக்கோம், ஸோ அது என்ன பேங்க் டீட்டெயில்ஸ் மீன் செக்கா இல்லை நெஃப்டா, ஆர்டிஜிஎஸ்ஸா, யூடிஆரா,
வேறு ரெஃபரன்ஸ் நம்பர் எல்லா டீட்டெயிலும் அவங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் பேமெண்ட் அட்வைஸ். நான் இப்போ ஆல்ரெடி சில பேமெண்ட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ இந்த அபி மெஷின்ஸ் இவங்களுக்கு எல்லாமே போட்டிருக்கேன். இது வந்து நம்ம பார்க்கலாம். பேங்கிங்கில் பேமெண்ட் அட்வைஸில் அபி மெஷின்ஸ். ஸோ இந்த பேமெண்ட் கொடுத்துருக்கேன். இதை என்டர் பண்ணிவிட்டு ஒரு கண்ட்ரோல் பி, கான்ஃபிகர், செகண்ட் ஆப்ஷன் ஷோ மோர் வேணால் ஷோ மோர் கொடுத்துட்டு பிரிண்ட் பேமெண்ட் அட்வைஸ், பில் டீட்டெயில்ஸ் வேணால் பில் டீட்டெயிலு, டியூ டீட்டெயிலு, கான்டாக்ட் டீட்டெயிலு, ட்ரான்ஸ்ஃபர் டு, இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பரு, பேன் நம்பர், நரேஷன் வேணால் நரேஷனு, பில் வைஸ் டீட்டெயிலு, டியூ டேட் வித் கிரெடிட் டேட்டு, பேங்க் டீட்டெயில்ஸு, நரேஷன் வேணால் நரேஷனு, உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ இல்லை ப்ரிப்பேர்ட் பை வேணா ப்ரிப்பேர்ட் பை, செக் பை வேணா செக் பை, உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ எனேபிள் பண்ணிட்டு ப்ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு வந்துடும். இதான் பேமெண்ட் அட்வைஸ். இது அவங்களுக்கு மெயில் கூட நீங்கள் பண்ணிடலாம் ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணிவிட்டு. ஸோ அபி மிஷின் அவங்க ஈலோடு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பில்லுக்காக பில் ரெஃபரன்ஸ், நியூ ரெஃபரன்ஸ் 12, பில் டேட்டு, டியூ டேட்டு, அமௌண்ட்டு. ஸோ அதை வந்து செக் கொடுத்துருக்கோம், செக்கோட நம்பர், செக்கோட டேட். ஸோ அதை வந்து கிளியராக கம்யூனிகேட் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கும் ஈஸியாக நம்ம கூட பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம அக்கௌண்ட்ஸ் வந்து ரெக்கன்சில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து பேமெண்ட் அட்வைஸ். இந்த மாதிரி பேமெண்ட் அட்வைஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மெயில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போஸ்டட் சம்மரி. போஸ்டட் சம்மரி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால், இப்போ பிஸ்னஸில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு செக் கொடுப்பாங்க. செக் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா லேட்டர் டேட், ஃபியூச்சர் டேட் போட்டு ஒரு செக் கொடுத்துட்டு வருவாங்க. அவங்ககிட்ட பிஸ்னஸ் பேசும்போதே நம்ம உங்கள் குட்ஸ் கிட்ட உங்ககிட்ட வாங்கிக்கிறேன், நான் வந்து பேமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 2 days ஒரு 5 days லேட்டர் செக் கொடுத்துறேன், 1 week 10 days அந்த மாதிரி. ஸோ அவங்க அதுவும் வந்து செல்லர் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த செக் போட்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம செல்லராக இருக்கும்போது நம்மளும் அதே மாதிரி தான். நம்மக்கிட்ட ஒரு கஸ்டமர் சொல்வார், இன்றைக்கி எனக்கு குட்ஸ் கொடுத்துருங்க, நான் ஒரு 1 weekல செக் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்வார். ஸோ அப்போவே வந்து பிடிசி செக் கொடுக்கலாம், இல்லைனா லேட்டர் ஒரு 1 week கழிச்சு வந்து அவரே கொரியர் பண்ணலாம், இல்லை நம்ம போய் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்துடலாம். வவுச்சரில் ஒரு பேமெண்ட் நான் பண்ணுறேன், எஸ்பிஐலேருந்து அபி மிஷின் அவங்களுக்கு ஒரு பேமெண்ட் பண்ணுறேன், அட்வான்ஸ் பண்ணுறேன். ஸோ இது டேட் பார்த்தீங்கன்னா ஒரு 9th பண்ணுறேன். அப்போ வந்து F2 கொடுத்து 9 அப்படின்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், 9 செப்டம்பர். அதுக்கப்புறம் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா போஸ்டட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டு இங்கே செக்னா செக்கு, அதுக்கப்புறம் செக் ரேஞ்சு, செக் நம்பரு, ஸோ இந்த இதில் பிடிசி இஷ்யூ நெட்டு எல்லாமே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம ரிசீவ் பண்ணுறோம். ஒரு செக் நம்மக்கிட்ட கிடச்சிருக்கு. 8th செப்டம்பரில் ஒரு டேட் போட்டு ஒரு செக் வந்திருக்கு எஸ்பிஐ பேங்க்கில். இவங்க கிட்ட வந்து ஒரு 10,000க்கு ஒரு செக் வந்திருக்கு அட்வான்ஸு. ஸோ அது பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் 8th செப்டம்பரு, பேங்க் அவங்களோடது பார்த்தீங்கன்னா ஐசிஐசி பேங்க். கொடுத்துட்டு போஸ்டட் அப்படின்றத மார்க் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ரிப்போர்ட்ஸில் எப்படி பார்க்குறது? ஸோ இப்போ வந்து போஸ்டட் செக்ஸ் வந்திருக்கு, அதே மாதிரி நம்ம கொடுத்துருப்போம். இது எல்லாத்தையுமே நம்ம மைண்டில் வச்சுட்டு இருக்க முடியாது. அழகாக நம்ம ரிப்போர்ட்டில் போய் பார்க்கலாம். பேங்கிங்கில் போஸ்டட் சம்மரியில் எஸ்பிஐ பேங்க் கொடுத்தோம்னா அழகாக உங்களுக்கு சொல்லிடும். செப்டம்பர் மந்த்து டோட்டலாக ரிசீவ்டு 30,000, எவ்வளோ கவுண்ட் 2, இஷ்யூடு 20,000 கொடுத்துருக்கோம். அது வேணால் எடில் பண்ணிக்கலாம். இப்போ 30,000 ரிசீவ் பண்ணியிருக்கோம், என்டர் பண்ணோம்னா என்னென்ன பார்ட்டி அழகாக தெரிஞ்சு வச்சுங்களா. ஸோ அதுக்கப்புறம் இஷ்யூடு 20,000 கொடுத்துருக்கோம், யாராருக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்றது இங்கே பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி போஸ்டட் சம்மரியோட ரிப்போர்ட்டும் நீங்கள் இங்கிருந்து அழகாக நீங்கள் பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த இதில் சேஞ்ச் வியூ போயிட்டு போஸ்டட் இஷ்யூடு ரிசீவ்டு பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி போஸ்டட் சம்மரி ரிப்போர்ட்ஸ் நீங்கள் டேலி பிரைமில் ஈஸியாக நீங்கள் பார்த்துக்க முடியும். ஓகே. ஸோ அந்த பேங்க் ரிகன்சில் அண்ட் இ பேமெண்ட்ஸ் அப்படின்றது ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ அது வந்து இன்டெப்த்தாக போக வேண்டியிருக்கும். ஸோ நம்ம வந்து பேங்கிங் ஃபீச்சர் டேலி பிரைமில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். செக் பிரிண்டிங்கு, செக் புக் ரெஜிஸ்டர் மெயின்டெனன்ஸு, பேங்க் டெபாசிட் ஸ்லிப்பு, கேஷ் டெபாசிட் ஸ்லிப்பு, இதை வந்து செக் டிபாசிட் ஸ்லிப்புன்னு கூட சொல்லலாம். அப்புறம் பேமெண்ட் அட்வைஸ் எப்படி எடுக்கிறது, போஸ்டட் சம்மரி ரிப்போர்ட்ஸ் எப்படி பார்க்குறது அப்படின்றது சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.